ஆட்டோ கட்டண உயர்வு தொடர்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு அழைக்காவிட்டால் ஆட்டோக்களுக்கு நாளை முதல் தாங்கள் உயர்த்தி அறிவித்த கட்டணத்தை வசூலிப்போம் என்று ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 2013ஆம் ஆண்டு அரசு சார்பில் குறைந்தபட்ச ஆட்டோ கட்டணம் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப கட்டணத்தை திருத்தி அமைக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஆட்டோ கட்டண நிர்ணயம் தொடர்பாக அரசுடன் ஆலோசித்து முடிவெடுக்கும்படி கடந்த 2022ஆம் ஆண்டு தீர்ப்பளித்தது. நீதிமன்றம் உத்தரவிட்டும் எந்த நடவடிக்கையும் இல்லாததால் ஆட்டோ ஓட்டுநர் கூட்டமைப்பினரே கட்டணத்தை மாற்றி அமைத்துள்ளனர். நாளை முதல் ஆட்டோக்களுக்கு 1.8 கிலோமீட்டருக்கு 50 ரூபாயும் கூடுதல் கிலோமீட்டருக்கு 18 ரூபாயும் வசூலிப்போம் என்று ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. ஆனால் ஆட்டோ ஓட்டுநர் சங்கங்கள் தன்னிச்சையாக கட்டணத்தை உயர்த்த முடியாது என்று போக்குவரத்து துறை எச்சரித்தது. ஆட்டோக்கள் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் வட்டார போக்குவரத்து அலுவலர்களிடம் புகார் அளிக்கலாம் என்றும் அதன் அடிப்படையில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் ஜாகிர் ஹுசைன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஓலா மற்றும் ஊபர் நிறுவனங்கள் 1.8 கிலோமீட்டருக்குள் வரும் சவாரிகளுக்கே 60 ரூபாய்க்கு மேலாக வசூல் செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை ஓலா ஊபர் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. தங்களது கூட்டமைப்பின் தொழிற்சங்க பிரதிநிதிகளை அழைத்து போக்குவரத்து துறை அமைச்சர், உள்துறை செயலாளர், போக்குவரத்து துறை ஆணையர் மற்றும் உயர் அதிகாரிகள் சுமூக பேச்சு நடத்தி ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இல்லாவிட்டால் நாளை முதல் தாங்கள் அறிவித்த கட்டணத்தை வசூல் செய்வோம் என்று ஜாகிர் ஹுசைன் தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஆட்டோக்களுக்கு 1.8 கிலோமீட்டருக்கு 50 ரூபாயும் கூடுதல் கிலோமீட்டருக்கு 25 ரூபாயும் நிர்ணயிக்க வேண்டும் என்று அனைத்து ஆட்டோ தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. 50-18 போதுமானது இல்லை. 2022 அனைத்து தொழிற்சங்கம் அந்த கோரிக்கை கொடுத்தது. ஆனால் இப்போ 2025 அப்போ 50-25 வேணும். இந்த கட்டணத்தை நாங்கள் நிர்ணயிச்சிட்டோம்னு சொன்னால் அரசுக்கும் எங்களுக்குமான உறவு போகுது. அந்த உறவு போயிடக்கூடாது. அரசு ஏற்றணும். தனியார் பஸ்ஸுக்கு கட்டணத்தை நிர்ணயிச்சார். இன்னும் வரப்போவே இல்லை. கான்ட்ராக்ட் விட்டாச்சு, தனியார் பஸ் வருதுன்றாரு. ஆனால் ஆட்டோக்கு ஏன் நிர்ணயிக்கூடாது? ஆட்டோ கட்டண உயர்வை அமல்படுத்த கோரி தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அனைத்து ஆட்டோ தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது.